அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024 புது வருடம் பணமழை பொழியும் ஆண்டாக அமைய ஜனவரி 1ஆம் தேதி முதல் வெறும் இந்த நம்பரை மட்டும் தினமும் 11 முறை எழுதி பாருங்கள். நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது. முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு அட்வான்ஸ் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க. மேலும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 நிமிடம் மட்டும் தாங்க ஆகும். ரொம்பவுமே சிம்பிளான, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய மெத்தட் இது. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த மெத்தடை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த பணவசிய நம்பர் என்ன, அதை எப்படி எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எப்பவுமே நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் விஷயங்களும் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். சுவாமி விவேகானந்தர் நம்பிக்கையின் சக்தியை பற்றி நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. கடல் தண்ணீர் முழுவதையும் உன்னால் குடிக்க முடியுமான்னு யாராவது கேட்டால் கூட என்னால் நிச்சயமாக முடியும்னு நீ நம்பிக்கையுடன் சொல்லணும்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இதற்கான அர்த்தம், அந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு அபாரமான உறுதியான நம்பிக்கை இருக்கணும்னு அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வெறும் இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் நமக்கு பணம் வருமா, உழைக்காமல் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த பணவசிய முறைகள் எல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கலாம், அல்லது எதிர்பாராத வகையில ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பணவசிய முறைகள் உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதற்கு முன்பாக கடவுள் கிட்ட நம்ம பிரார்த்தனையை செய்றோம். இறைவன் கிட்ட தான் நம்ம பிரார்த்தனையை செஞ்சுட்டோமேன்றதுக்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறாது. ஆனால் அதே நேரத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் நாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் மகத்தான பலன்கள் கிடைக்கும். சோ ஒரு நேர்மறையான சக்தி நமக்கு துணையாக இருந்தால் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மகத்தான வெற்றியை பெறும். அதே லாஜிக் தாங்க இந்த பணவசிய முறைகளுக்கும். இதையும் தாண்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க. அதிகபட்சமாக பார்த்தோம்னா ஒரு நோட்புக் மற்றும் பென் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்த முடியும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான பணவசிய முறையை முழு நம்பிக்கையுடன் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக உங்களுக்கே பலன்கள் தெரியும். நம்பிக்கைன்றது அரைகுறையாக இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் அதற்கு பெயர் சந்தேகம், நம்பிக்கை கிடையாதுங்க. நம்பிக்கைன்றது இதை செய்தால் இது கட்டாயமாக நடக்கும், அவ்வளவுதான், இதற்கு மாற்று கருத்தே கிடையாதுன்னு உறுதியாக நீங்க உண்மையாக நம்புவது தாங்க நம்பிக்கை. மேலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அபாரமான சக்தி இருக்குங்க. பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்குமே, அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும்
நம்பர்களும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தோம்னா பவர்ஃபுல் காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. ரிப்பீட்டடா இந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்கு உண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். 2024 ஜனவரி 1 அதாவது வரும் திங்கட்கிழமை முதல் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு புது நோட் புக் அல்லது டைரியை இந்த மெத்தடுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு என்ன வேணாலும் இருக்கலாம். அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் பெண்ணை நீங்க யூஸ் பண்ணுங்க. பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்குங்க. அதனால மேக்ஸிமம் கிரீன் கலரை நீங்க யூஸ் பண்ணுங்க. கிரீன் கலர் பென் கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கலாம். சோ கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த ஏஞ்சல் நம்பரை 11 முறை நீங்க எழுதுங்க. 11 டைம்ஸ் நீங்க எழுதினால் போதும். எத்தனை நாட்களுக்கு எழுதணும்னு கேட்டீங்கன்னா வருடம் முழுவதும் நீங்க எழுதுங்க. எப்பவுமே நமக்கு பணம் தேவை இருந்தாலும் குறைந்தபட்சம் ஜனவரி மாதம் முழுவதும் அதாவது ஜனவரி 1 முதல் 31ஆம் தேதி வரை இந்த மெத்தடை கண்டினியூஸா இடைவெளி இல்லாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் எழுதணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த நம்பரை எழுதலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ எந்த காரணத்திற்காகவும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க. கண்டினியூஸா எழுதுங்க. ஒரே மாதத்தில் பணவரவில் நல்ல முன்னேற்றம் தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. இன்கேஸ் நீங்க ஊருக்கு போறீங்க அல்லது ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க, அந்த நேரத்துல நோட் புக்கை நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டா கூட டெம்பரவரியா சில நாட்கள் நீங்க பேப்பர்ல எழுதுங்க. அதற்கு பிறகு அந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து உங்க நோட் புக்குள்ள நீங்க வச்சிருங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். ஒரு நோட் புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோட் புக் வாங்கி எழுதுங்க. பழைய நோட் புக்கை நீங்க வீட்லயே வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதே போல தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல எழுதணுமா அல்லது இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல எழுதலாமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாமான்னு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஒரு நாளைக்கு 11 முறை நம்ம எழுதணும். அதுதாங்க கான்செப்ட். அதை நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேஜ்ல இடம் இருக்கிற வரைக்கும் அதே பேஜ்ல நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. டெய்லி ஃப்ரெஷ்ஷான பேஜ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்க, மேக்ஸிமம் எல்லா டீடைல்ஸையுமே நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எழுத வேண்டிய அந்த பணவசிய நம்பரை பார்க்கலாம். டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 4148188 4148188 4148188 11 முறை எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நம்பரை 11 முறை எழுதுவதற்கு 1 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். சோ இந்த எளிமையான மெத்தடை யாருமே நீங்க தவற விடாதீங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.